நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா how to find rank of a matrix. This is ரொம்ப இம்பார்ட்டன்ட் in GATE or TRB இல்லைனா வந்து TNEB மோஸ்ட்லி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இல்லை என்கிட்ட, பட் ஸ்டில் டிஆர்பி என்கிட்ட இருக்குது. கேட்டோட லாஸ்ட் ஒரு 20-30 இயர்ஸ் கொஷின் பேப்பர் என்கிட்ட இருக்குது. ஓகே, அது எல்லாமே கடைசி இந்த மேட்ரிக்ஸ் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் ஒரு 20 இயர்ஸ் கொஷின் பேப்பர் இருக்குது, அது ஃபுல்லாக சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஹவு டு ஃபைண்ட் ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். ஓகே, அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமக்கு சில விஷயம் தெரியணும். பேசிக்காக சில விஷயம் தெரியும். என்னென்னா, system of linear equation. System of linear equation அப்படின்னா என்னன்னா, லீனியர் ஈக்குவேஷனை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் எழுதுகிறேன். இப்போ பாருங்கள், a11 ax1 a12 x2 ப்ளஸ் அப் டு ப்ளஸ் a1n an which is equal to b1. இப்படி ஒன்று இருக்குது. இது ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் பண்ணிக்காதீங்க. லைக் ரொம்ப சிம்பிள் தான். 2x + 3y which is equal to 4 அப்படின்னு போட்டால் என்னவோ இது அதே தான். நான் வந்து a11 x1 2x a12 x2 அங்கே yன்னு எழுதுறதுக்குலாம் நான் இங்கே x2ன்னு எழுதியிருக்கேன். இங்கே என்னென்னா அப் டு எக்ஸெட்ரா போய்கிட்டே இருக்கலாம். ப்ளஸ்ஸு 3z = அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கலாம். அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் பண்ணிக்காதீங்க. ஓகே, b1ன்றது இங்கே எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த ஒரு வேல்யூ. இந்த 4 தான் நான் இங்கே bன்னு எழுதியிருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி நான் இன்னொன்று எழுதிக்கிறேன். இது செகண்ட் ரோவா. இதை வந்து நான் ரோன்னு சொல்ல போகிறேன். திஸ் இஸ் மை ரோ. இங்கே 1ன்னு ஸ்டார்ட் ஆகும், 2ன்னு ஸ்டார்ட் ஆகும், அப் டு n வரைக்கும் போகுது. இதை வந்து என்னோடய காலமாக வச்சுக்கிறேன். இது வந்து 1ன்னு ஸ்டார்ட் ஆகும், 2ன்னு ஸ்டார்ட் ஆகும், அப் டு n வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? சரி, இது என்னோடய எத்தனாவது ரோ? செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலம். இது வந்து x1 ப்ளஸ் a22 x2 ப்ளஸ் அப் டு எக்ஸெட்ரா a2n xn which is equal to b2. ஓகேவா? இப்படியே போய்கிட்டே இருக்கும். சரியா? அது ஒன்று. இது எதுக்கு சொல்ல வரேன்னா சொல்கிறேன். நான் முதல்ல ஒரு மேட்ரிக்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். a11ன்னு சொன்னேன்னா அதை இங்கே எழுதிக்கிறேன். a12 இங்கே எழுதிக்கிறேன். அப் டு எக்ஸெட்ரா a1n வரைக்கும் சொன்னேன்னா அதை இங்கே எழுதிக்கிட்டு ஐ ட்ரா ஒன் மேட்ரிக்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் a21 a22 அப் டு எக்ஸெட்ரா a2n வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் இதை நான் என்ன சொல்கிறது, நான் நம்பர் ஆஃப் காலமை என்னன்னு வச்சுக்கிட்டேன். இப்போ நம்பர் ஆஃப் ரோஸை அப் டு m வரைக்கும் வச்சுக்கிறேன். ஸோ இங்கே எனக்கு என்ன வரும்? m1 அப் டு எக்ஸெட்ரா ஐ வில் கெட் அப் டு mn. சரி, ஓகே. அப்புறம் இங்கே ஆல்ரெடி ஒரு x1 x2லாம் போட்டிருந்தேன்னா லாஸ்ட்டு ஸ்லைடில், அதெல்லாமே இங்கே வந்துடும். x1 x2 அப் டு எக்ஸெட்ரா xn. ஓகேவா? இது எனக்கு என்ன மேட்ரிக்ஸ்? m × n. இது எனக்கு என்ன மேட்ரிக்ஸ்? n × 1. நம்பர் ஆஃப் ரோ இங்கே எழுதுவேன், நம்பர் ஆஃப் காலம் ஒன்று தான். which is equal to bன்னு போட்டேன்னா அங்கே b1 b2 அப் டு எக்ஸெட்ரா bn அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? சிம்பிள். இதை ஏன் இப்படி எழுதியிருக்கோன்னா, இந்த மொத்த ஏவையும் ஃபுல்லாக இங்கே இருக்கிற ஃபுல் ஏவையும் நான் ஒரே ஒரு ஏவாக எழுத போகிறேன். ஓகே, இங்கே இருக்கிற ஃபுல் எக்ஸையும் நான் இங்கே வெறும் எக்ஸாக எழுதிக்கிறேன், கேபிட்டல் எக்ஸாக எழுதிக்கிறேன். which is equal to இங்கே இருக்கிற ஃபுல் பியையும் நான் இங்கே வந்து பியாக எழுதிக்க போகிறேன். ஓகே, இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்தது சும்மா ஒரு டெரிவேஷன். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஜஸ்ட் பாயிண்ட் டு ரிமெம்பர். இந்த ஃபார்முலாவை நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் பண்ண ஒரு டெரிவேஷன். ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக பண்ணுற டெரிவேஷன் மட்டும்தான். பட் எண்ட் ரிசல்ட் தான் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வச்சு தான் நம்ம ரேங்க்குள்ளே போக போகிறோம். ஓகேவா? ஃபைன். கடைசியாக என்ன கண்டுபிடிச்சோன்னா ax which is equal to b. ஓகேவா? இப்போ இதுலேருந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு டெர்மினாலஜி இங்கே யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு பேர் என்னென்னா ஆகுமெண்டல்
ஆகுமெண்டல் மேட்ரிக்ஸ். ஓகே, ஆகுமெண்டல் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னன்னா ஏ பி மேட்ரிக்ஸ். ஏன்றது ஒரு மேட்ரிக்ஸ், பின்றது ஒரு மேட்ரிக்ஸ் எனக்கு தெரியும். அந்த ரெண்டுத்தையும் நான் சேர்த்து எழுதுனேன்னா அது என்னோட ஆகுமெண்டல் மேட்ரிக்ஸ். லைக் A11 A12 அப் டு எக்ஸெட்ரா அப்படின்னு போட்டு A1n அப்படின்னு எழுதுனா, A21 A22 அப் டு எக்ஸெட்ரா நான் என்ன எழுதுனேன்னா A2nன்னு எழுதுனா, இங்கே என்ன எழுதுனேன்னா AM1 AM2 அப் டு எக்ஸெட்ரா AMN அப்படின்னு எழுதணும்னா, இப்போ அந்த பியோடதையும் நான் சேர்த்து எழுத போகிறேன். பட் இங்கே ஒரு புள்ளியாக வச்சுக்கிறேன்னா உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக B1 B2 B3 அப்படின்னு எழுதிக்கலாமா? ஓகே, திஸ் மேட்ரிக்ஸ் இஸ் கால்டு ஆகுமெண்டல் மேட்ரிக்ஸ். ஓகே ஓகே, இன்னும் சில ரூல்ஸ் இருக்குது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம மேட்ரிக்ஸில் ரேங்க் கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கியமான காரணமே இதுதான். ஓகேவா? அதில் மொத்தம் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று நான் ஹோமோஜீனியஸ். ஓகே, இந்த வீடியோவில் நான் ஹோமோஜீனியஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம்னா ஹோமோஜீனியஸ் அதை பற்றி பார்ப்போம். ஓகே, சரி வாங்க நான் ஹோமோஜீனியஸ் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஒரு மேட்ரிக்ஸ் கேஸ் ஒன் என்னோட ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டல் மேட்ரிக்ஸ் தட் இஸ் A is to Bயும் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸாக இருந்தால் தட் இஸ் மை கன்சிஸ்டன்ட் அண்ட் யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேவா? அதே இதுக்கு நான் எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணுறேன். ஓகே, இதுக்கு நான் எக்ஸாம்பிள் பின்னாடியே சால்வ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த கேஸ் 2 3 மட்டும் நான் ரீட் பண்ணிட்டு போயிடுறேன், அப்போ தான் அது புரியும். ஓகே, சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹேஸ் நோ சொல்யூஷன் அப்படின்னா ரேங்க் ஆஃப் A இஸ் நாட் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் A is to B அப்படின்னு அர்த்தம். சிஸ்டம் ஹேஸ் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னா ரேங்க் ஆஃப் A is not equal to ரேங்க் ஆஃப் A is to B and has no and not equal to number of variable. ஓகேவா? ஃபைன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணலாம். நம்ம கேஸ் 1 வச்சு ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இங்கே ஹெட்டிங் வந்து சரி வாங்க, கேஸ் 1ஓட ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்ப்போம். ஓகே, கொஸ்டின் என்னன்னா 4x plus 3z which is equal to 8, 2x minus z which is equal to 2, 3x plus 2y which is equal to 5. இப்படி ஒன்று இருக்குது. இதை நான் எப்படி எழுதலான்னா 4x வேல்யூலாம் இங்கே எழுதிக்கோங்க. 4 2 3. y வேல்யூன்னா 0, இதுக்கும் 0, இங்கே 2. ஓகேவா? இதுக்கு z வேல்யூன்னா 3 minus 1 0. ஓகே, இது என்னோட மேட்ரிக்ஸ் A இன்ட்டு எக்ஸ் ஒய் ஜெட்டா மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? இது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளேஷன் எப்படி பண்ணுவோம்? 4x 0y 3z வருமா? இஸ் ஈக்குவல் டு என்னது? 8 2 5 கரெக்டா? ஓகே, இது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா ஆகுமெண்டல் மேட்ரிக்ஸ் A is to Bன்னு எழுதணும். கரெக்டா? 4 0 3 2 0 minus 1 3 2 0. B மேட்ரிக்ஸ் என்ன? 8 2 5. இப்படி நான் எழுதிக்கிறேன். இப்போ ரேங்க் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஐ நீட் டு ஃபைண்ட் ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இந்த வீடியோட டைட்டிலே அதுதான். இப்போ தான் நம்ம அந்த பார்ட்டுக்குள்ளேயே வரும். வாட் இஸ் ரேங்க் ஆஃப் ஏ? இப்போ ஓகேவா? எப்பயுமே ரேங்க் கண்டுபிடிக்கணும்னா நம்மளால் இந்த 3 டேர்மையும் we need to make it 0. ஓகே, 0 ஆக்க ட்ரை பண்ணணும். ஓகேவா? அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ நான் இப்போ ரோ 3 தானே அது. ஸோ அங்கே இங்கே நான் என்ன எழுதிக்கிறேன்? R3 tends to. அப்புறம் இது ரோ 2வா? R2 tends to. ஓகே, ஃபஸ்ட்டு R3யில் உள்ள இந்த 3யை நான் எப்படி வந்து 0 ஆக்குறதுன்னு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு அதை பண்ணுவோம்.
எப்படின்னா 3. ஓகே, இதையும் நான் கம்பேர் பண்ணிக்கிறேன். ரோ 1ஐயும் ரோ 3ஐயும் கம்பேர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா 4 × R3 மைனஸ் 3 × R1 இப்படி எழுதுனா எனக்கு என்ன ஆகும்? 4 × R3 12 ஆகுமா? மைனஸ் 3 × 4னா மைனஸ் 12 ஆகும். ஸோ எனக்கும் இதுக்கும் அதுக்கும் 0 வந்துடும். ஃபைன். ஓகே, இப்போ இந்த டேர்ம் நான் 0 R2 இதை நான் 0 ஆக்கணும்னா எப்படி பண்ணுறதுன்னா 2 × R2. ஓகே, 2 × 2 is 4 மைனஸ் R1. சிம்பிள். இப்போ நான் எழுதுகிறேன் பாருங்கள். 4 0 3 8. ஃபஸ்ட்டு ரோ எனக்கு அப்படியே இருக்க போகுது. செகண்ட் ரோவில் நான் என்ன பண்ண போகிறேன்? 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். பண்ணால் என்ன ஆகும்? 4 ஆகும். 4 மைனஸ் 4 இஸ் 0. அதே மாதிரி 0 மைனஸ் 0 0. இது மைனஸ் 1ஆக இருக்குது. இன்ட்டு 2 பண்ணனா -2 -3 இஸ் -5. அதே மாதிரி 2 2s are 4. 4 minus 8 is -4. ஓகேவா? இது என்ன பண்ணணும்? இன்ட்டு 4 பண்ணணும். இன்ட்டு 4 பண்ணால் எனக்கு இங்கே 12 வரும். அங்கே இன்ட்டு 3 பண்ணால் 12 வரும். அதனால் எனக்கு 0. இங்கே என்ன இருக்குது? 2 இருக்குது. 2 × 4 8. 8 minus 0 is 8. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது? 0 இருக்குது. 0 minus 3 × 3 is -9. ஓகே, தென் ஃபைனலி இது 5 4s are 20. 20 minus இது என்னது? 8 3. 8 3s are 24. என்ன வரும்? இங்கே -4 வரும். இதுக்கு மேலே இந்த 8 என்னால் 0 ஆக்க முடியுமா? இங்கேயும் 0 இருக்குது, இங்கேயும் 0 தான் இருக்குது. ஐ கான்ட் மேக் திஸ் as 0. 8 என்னால் 0 ஆக்கவே முடியாது. ஓகேவா? இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. இங்கேயும் எனக்கு 0 இருக்குது, இங்கேயும் எனக்கு 0 இருக்குது. நான் எது பண்ணாலும் இந்த 8 என்னால் 0 ஆக்க முடியாது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்? அவ்வளோதான். இதுதான் என்னோடய ஃபைனல் ஸ்டெப். ஓகே, இதுக்கு மேலே எந்த ஸ்டெப்பும் போட தேவையில்லை. அவ்வளோதான். வரலன்னா விட்டுடலாம். ஓகே, ரேங்க்கை நான் ரோன்னு இப்படி ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ரேங்க் ஆஃப் ஏ, அதாவது இந்த கோட்டுக்கு முன்னாடி வரைக்கும் ரேங்க் என்னவாக இருக்குது? இங்கேயும் எனக்கு வேல்யூஸ் இருக்குது, இந்த ரோலையும் எனக்கு வேல்யூ இருக்குது, இந்த ரோலையும் எனக்கு வேல்யூ இருக்குது. அப்படின்னா என்னோடய ரேங்க் என்ன? 3. மொத்தம் எத்தனை கோடு போட்டிருக்கேன்? 1 2 3. 3 ரோலையும் எனக்கு வேல்யூ இருந்தால் ரேங்க் இஸ் 3. இப்போ ரேங்க் ஆஃப் A is to B இஸ் ஈக்குவல் டு என்ன? இங்கே பார்க்கணும். இங்கே 8 இருக்கா? -4. 3மே இருக்குது. ஸோ 3. ஸோ நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, கேஸ் 1 படி எனக்கு என்ன இருக்குது? ரோ A which is equal to ரோ A, B which is equal to 3. 3ன்றது என்ன? என்னோட நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸா? நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் என்ன? XYZ. 3 இஸ் மை நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ், தட் இஸ் XYZ. ஸோ நான் இது என்ன சொல்கிறேன்னா, கேஸ் 1 படி நான் என்ன சொல்கிறேன்னா, திஸ் இஸ் கன்சிஸ்டன்ட் and has unique solution. ஓகேவா? ஃபைன். கேஸ் 2ல் ஒரு சம் நம்ம சால்வ் பண்ணுவோம். கேஸ் 2ஓட ஒரு எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க. கொஷின் என்னென்னா, x + y which is equal to 1, 2x + 2y which is equal to 2. இதோட மேட்ரிக்ஸ் நான் லாஸ்ட் டைம் எழுதின மாதிரி அதே தான். எக்ஸ் இங்கே இங்கே 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது, அதனால் இங்கே 1 1. இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, அதனால் இங்கே 2 2. ஓகே, இங்கே எக்ஸ், இங்கே ஒய் இஸ் ஈக்குவல் டு இங்கே 1 இங்கே 2. ஓகே, இப்போ A is to B நான் எப்படி எழுதலாம்? 1 1 1 2 2 2. ஓகேவா? ஃபைன். இப்போ ரேங்க் கண்டுபிடிக்கணும். ரேங்க் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? இந்த இடத்துல 2x2 மேட்ரிக்ஸை நான் போட்டதோட காரணமே இதுதான். அங்கே 3 0 ஆக்கணும், இங்கே சிம்பிள் ஒரே ஒரு டேர்மை 0 ஆக்கினாலே முடிஞ்சு போச்சு. இதை எப்படி 0 ஆக்குறது? சிம்பிள். R2 tends to R2 - 2R1. அப்படி பண்ணால் என்ன வரும்? 1 1 1. R2 என்ன இருக்குது? எனக்கு இங்கே 2 இருக்கா? 2 - 2 × 1 is 0.
2 minus 2 into 1 is 0, 0. இப்படி வருமா? இப்போ ரேங்க் ஆஃப் ஏ நான் என்ன சொல்கிறது, இங்கே ஒரு கோடு போட்டுக்கிறேன். ரேங்க் ஆஃப் ஏ என்னது? 1. ரேங்க் ஆஃப் a comma a is to b is again it is 1. ஓகே, நம்ம கேஸ் 1க்கும் கேஸ் 2க்கும் உள்ள டிஃப்ரென்ஸே நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த சம் போட்டிருக்கேன். விச் இஸ் ஈக்குவல் டு 1 தான். ஏவும் பியும் விச் இஸ் ஈக்குவல் டு 1 தான். அகெயின் விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 2, தட் இஸ் மை நம்பர் ஆஃப் வேரியபிள். என்னோட வேரியபிள் எத்தனை இருக்குது? எக்ஸ் கமா ஒய் 2 இருக்குது. ஆனால் என்னோடய ஆன்சர் 1 தான் வருது. ஸ்டில் தே ஆர் ஈக்குவல். ஓகே, ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏ கமா பியும் சேம் 1 தான். பட் த நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் இஸ் நாட் ஈக்குவல். அப்படி இருந்துச்சுன்னா அக்கார்டிங் டு கேஸ் 2 ஐ வில் சே இட் இஸ் அ இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன். inconsistent and infinite number of solution அப்படின்னு நான் சொல்லணும். சரியா? ஓகே, இப்போ நம்ம கேஸ் 3 பார்ப்போம். கேஸ் 3யோட ஒரு எக்ஸாம்பிள். பார்ப்போம். கொஷின் என்னன்னா எக்ஸ் ப்ளஸ் 2y ப்ளஸ் z which is equal to 6, 2x plus y plus 2z which is equal to 6, x plus y plus z which is equal to 5. ஓகேவா? இதை நான் எப்படி எழுதிக்கலாம்னா 1 2 1 2 1 2 1 1 1. இது என்னோட ஏ மேட்ரிக்ஸ். இது எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இங்கே இருக்கிறதா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எல்லாம் இங்கே எழுதிட்டேன், ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்லாம் இங்கே எழுதிட்டேன், ஜெட்டோட கோஎஃபிஷியன்ட்லாம் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, இது எக்ஸு, இது ஒய், இது ஜெட்டு, இது 6, இது 6, இது 5. ஓகேவா? ஃபைன். இப்போ A is to B, that is my augmental matrix. நான் எப்படி எழுதலாம்னா 1 2 1 6 2 1 2 6 1 1 1 5. இதுதான் என்னோட augmental matrix. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த 3 டேர்மையும் நான் 0 ஆக்கணுமா? லைக் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 3 டேர்மையும் நான் எப்படி 0 ஆக்குறேன்னு பார்ப்போம். R3 which is tends to R3 minus R1. இங்கே 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது, 0 ஆயிரும். R2 நான் அப்படியே 0 ஆக்குறது. இங்கே 2 இருக்குது, ஸோ R2 minus 2R1. இப்படி போட்டால் எனக்கு 0 ஆயிருமா? 2 minus 2 into 1 is 0 ஆயிரும். ஓகே ஓகே, ஃபஸ்ட்டு டேர்ம் நான் அப்படியே தான் எழுதுற போகிறேன். நான் எந்த சேஞ்சும் பண்ணல ஃபஸ்ட் ரோவில். இங்கே கோடு போட்டுக்கிறேன். ஓகே, எப்பயுமே இங்கே ஒரு கோடு போட்டு சால்வ் பண்ணுங்கள், அப்போ தான் கடைசியில் ஈஸியாக இருக்கும். இல்லை உங்கள் இஷ்டம். ஓகே, இப்போ R3 மைனஸ் R1 ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிடலாம். 0 வந்துருச்சு. இங்கே 1 minus 2 is -1. இங்கே 1 minus 1 is 0. இங்கே 5 minus 6 is -1. ஓகே, அப்புறம் இங்கே R2 என்ன? 2. 2 minus 2 is 0. 1 minus 2 is -1. அதுக்கப்புறம் 2 minus சாரி, இது -1 கிடையாது. 1 minus 4 is -3. இது ஓகே, திஸ் இஸ் மை -3. ஒரே நிமிஷம்.
இது என்னது மைனஸ் 3. ஓகேவா? இது என்ன வரும் 0, இது என்ன வரும் மைனஸ் 6. ஓகே, இப்போ நான் இதை 0 ஆக்கணுமா? இந்த ஒரு டேர்மை மட்டும் நான் இப்போ 0 ஆக்கணும். அதை எப்படி ஆக்குறேன்னு பார்ப்போம். நான் இங்கே என்ன எழுதுறேன்னா R3 which tends to R3 minus 2R1 எழுதலாமா? R3 minus 2R1 அப்படி போட்டோன்னா எனக்கு என்ன வரும்? இந்த டேர்ம் 0 ஆயிடும். கரெக்டா? அடுத்த ஸ்டெப்பை நான் இங்கே எழுதுகிறேன். என்னென்னா 1 2 1 6 எந்த சேஞ்சும் பண்ணல. 0 minus 3 0 minus 6 இதையும் எந்த சேஞ்சும் பண்ணல. இங்கே மட்டும் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகே, R3 minus 2R1 R3 ஓகே ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டேர்மை மட்டும் 0 ஆக்கணுமா? அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா R3 tends to நான் இதை யூஸ் பண்ண முடியாது. இப்போ R1 ப்ரோவை யூஸ் பண்ண முடியாது. அப்போ யூஸ் பண்ணேன்னா எனக்கு இந்த இடம் 0 வந்து ஆல்ரெடி இருக்குது, அது ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா R2வை மட்டும்தான் இப்போ நான் யூஸ் பண்ண முடியும். ஓகே, R3யையும் R2வையும் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதை எப்படி நான் யூஸ் பண்ண போகிறேன்னா R3 சரி 3R3ன்னு போட்டோன்னா எனக்கு என்ன வரும்? இங்கே -3ன்னு வரும். சரியா? -3 இங்கே ஆல்ரெடி ஒரு -3 இருக்கு. அதனால நடுவில் ஒரு மைனஸ் மட்டும் போட்டோன்னா -3 ஆஃப் -3 into -3 will become +3. அப்போ எனக்கு 0 வந்துடும். ஸோ இதுதான் என்னோட கண்டிஷன் நான் போடுறேன். ஓகே, R3 tends to 3R3 minus R2. ஓகேவா? அப்படி போட்டால் எனக்கு என்ன வரும்? ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே இருக்குமா? இது அப்படியே இருக்குமா? ரோ 1 அப்படியே இருக்கும், ரோ 2வும் அப்படியே தான் இருக்க போகுது, ரோ 3 என்ன ஆக போகுது? இது அப்படியே தான் இருக்கும், 0 - 0 அப்படியே தான் இருக்கும். இது 0 ஆகும், இதுவும் 0வாக தான் இருக்குது. இங்கே என்ன ஆகும்னா -3 into 3 -3 into 3 is -3. ஓகே, அதுக்கப்புறம் -6 is +6. ஓகேவா? ஸோ என்னோடய ஃபைனல் ஆன்சர் எப்படி வரும்? எனக்கு 1216 0 -3 0 -6 0 0 0 3. இதுதானா? இதுதான் என்னோடய ஃபைனல் வேல்யூவா? ஓகே, இப்போ ரேங்க் ஆஃப் ஏ என்ன வரும்? இது வரைக்கும் தான் நான் என்னோடய ரேங்க் ஏ என்னது. இங்கே ஒரு ரோ இருக்குது, இங்கே ஒரு ரோ இருக்குது, 2 ரோ தான் இருக்குது. தேர்ட் ரோவில் எதுவுமே இல்லை. ஸோ மை ரேங்க் இஸ் 2. ரேங்க் ஆஃப் ஏ கமா பி இங்கே தான் கவனிக்க வேண்டியது. இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. மொத்தம் எத்தனை ரோ இருக்குது? 3 இருக்குது. ஸோ ரேங்க் ஆஃப் ஏ is not equal to rank of a comma b. ஓகேவா? ஸோ அதனால நான் என்ன சொல்கிறேன்னா இதை it has no solution. It has no solution. ஓகேவா? It has no solution.